அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இத்தாலியில் நிற்கிறேன். இத்தாலியில் வந்த இடத்த சில இடங்களை பார்த்து நான் அதில் ஒரு சில இடங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பாருங்க, அலரி மரம் நிற்கிது. அலரி மரம் வந்து தான் இதை சொல்கிறாங்க. ஒரு தொகை அலரி மரம் நிற்கிது பாருங்க. வெவ்வேறு கலரில் பூக்கள். இந்த ரோட்லேயே இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இருக்குது. இந்த பங்களாக்குள்ளே பழைய இத்தாலி இந்த பிரசிடென்ட் வீடும் இருக்காம். காட்டே இல்லாண்டு எனக்கு எது வீடுன்னு தெரியாது. இல்லை பாருங்க, பெரிய ஒரு நாதாளி மரம் ஒன்று நிற்கிது. எவ்வளோ பழத்தோடு நிற்கிறது பாருங்க. இப்படிக்கான இடத்துல இந்த நாதாளி மரங்கள் நியாயமாக நான் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் இருக்குது. இது எங்கேயும் இல்லை, இது இத்தாலியிலே இருக்குது. இவ்வளோ பெரிய நாதாளி மரம், இவ்வளோ பழங்கள் பழுத்து போய்க்கிறாங்க. எல்லா இடத்துல கொட்டியும் போயிருக்கு. பார்த்தீங்களா, இதுவும் ஒரு அலரி மரம் தான். இந்த ரோட்லேயே முழுக்க எல்லாம் ஒரு பழைய பங்களாக்கள். இப்போ எல்லாம் பால் அடைஞ்சு போய்க்கிறதுக்கான பங்களாக்கள். ஆனால் அதை பராமரித்து கொண்டிருக்கீங்க. இப்போ அதை காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு இவ்வளோ பாறைகள் மாதிரி செய்து வச்சுருக்கீங்க. எல்லாம் கல்லால். இது இயற்கையில் இந்த மரங்களில் இருந்து ஒரு சவுண்ட் வருது. அது எல்லாம் அந்த வெட்டுக்கிளி சவுண்டாம். ஒரு எல்லா மரத்துலேயும் இந்த சத்தம் இருக்குது. பாருங்கள் நீங்கள், பில்லாக்கள், பழைய பில்லாக்கள் தான். பில்லான்னு சொன்னால் பெரிய பெரிய பங்களாக்கள் இருந்திருக்கு முந்தி. எல்லா பணக்காரரும் இதுக்கான்ட்டு இருந்திருக்காங்க. ஊருக்காரருக்கு இந்த இடங்கள் ஒரு கிளை மாதிரி திரியும். எங்களுக்கு எரிச்சலாக எங்களுக்கு டாக்டர் சொன்னாலும் இதுக்குள்ள நடக்க சொல்லி காலம் 1 மணிக்கு 1/2 மணித்தியாலும் இந்நேரம் 1/2 மணித்தியாலும் இந்த பாருங்க, எவ்வளோ கல்லை கொண்டு வந்து இந்த பாறை கட்டி வச்சுக்காங்க. எறும்பை பாருங்க, எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு சொல்லி. பயங்கர எறும்பு.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக்ஸ் மரங்கள் இருக்குது. ஒரு வண்டியை முழுக்க ஒரு பிக்ஸ் மரம் தான் கூட. பார்த்தீங்களா தேசி மரம் எவ்வளோ தேசிக்காவோட நிற்கிது. இங்கே வந்து இது டிமெட்டன்னு சொல்கிறோம். ஆடு மேயுது பாருங்க. ஒரே ஒரு ஆட்டை கண்டேன் இந்த ரோட்டில். பாருங்க இந்த கட்டுறம் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து குளோசியம் சொல்கிறோம். இது வந்து பழைய அரசன் மேர் அவையோட களியாட்டணிகள் விருந்து விசாரணைகள் அது இதெல்லாம் இங்கே முந்தியா நடக்குது. இருட்டுங்களா அதில் ahorita no sé por qué me puse, nunca me pongo así, güey. No, yo se me bajó, ஆட்சி எழுதி இடங்கள் இந்த ஆக்களை புதைச்சதும் இருக்கு. இதில் போட்டுருக்கோம், இதிலாம் போட்டுருக்கோம், வச்சிலாம் போட்டுருக்கோம். வெறும் அந்த காலத்தில் வெறியண்டா அந்த மாதிரி வெறியில் வரான். Das aus Köln. நாளைக்கு பாலம் இந்த கட்டம் வந்து அந்த இந்த ஆமிக்காரருக்காக கட்டப்பட்டதான். இந்த அவையில் செத்த ஆமிக்காரரை வந்து நினைவு கூறுற ஒரு இடம்.
ரெண்டாம் போட்டுலையோ இல்லை சண்டேயில் செத்தாக்கல இது என்ன ஆமிக்கார் செத்தாமிக்கார் காண்டிச்சின நாட்டு சண்டையில் செத்தாக்கு இப்போ பாருங்க இதில் ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருக்காரு தண்ணி ஓடுற மாதிரி இதில் வந்து நீங்கள் ஏதாவது நினைச்சு கொண்டு மனசில் நினைச்சு கொண்டு அல்லது வேண்டி கொண்டு பின்பக்கத்தால் காசு இருந்தால் நினைக்கிறது நடக்குமா. இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் அமர்த்தி ஒரு ஆதரவு கொண்டு தாங்கோ. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.